முதலாவதாக நிகழ்ச்சியை துவக்கும் வண்ணமாக காலிங் டு டயஸ் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டிஜி ரோட்டேரியன் ராஜன் பாபு அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ரோட்டரி மாவட்டத்தின் 3231 ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கி புதிய பாதை இந்த ரோட்டரி மாவட்டத்தை வழிநடத்தி செல்லும் ரோட்டரி மாவட்டம் ஆளுநர் ரோட்டேரியன் ராஜன் பாபு அவர்களை இருகரம் கூப்பி வருக என வரவேற்கிறேன். தங்களது பல்வேறு பணிகளுக்கிடையே நமது நகரின் மேல் அதீத அக்கறை கொண்டு நிகழ்வுக்கு சற்று நேரத்தில் வருகை தர உள்ள நமது மாவட்டத்தினுடைய கோட்டத்தின் சார் ஆட்சியாளர் திருமுரு நாராயணா சர்மா அவர்களையும் மாமல்லபுரத்தின் துணை கண்காணிப்பாளர் திருமுகு ரவி அப்ராம் அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். நமது நகரத்தின் அருகில் அக்கறை கொண்டு நகரின் பல்வேறு நிகழ்ச்சிகளை வித்திட்டு கொண்டிருக்கும் மாமல்லபுரத்தின் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி வளர்மதி யஸ்வந்தா அவர்களையும் மாமல்லபுரம் பேரூராட்சியின் செயல் அலுவலர் திருமதி சந்திரகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் சுற்றுலாத்துறை அலுவலர் திருமதி சக்திவேல் அவர்களையும் ஏஎஸ்ஐ மாமல்லபுரம் கன்சர்வேஷன் அசிஸ்டன்ட் திருமதி ஸ்ரீதர் அவர்களையும் மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு மிகவும் உத்வேகத்துடன் நடைபெறுவதற்கு உதவி கொண்டிருக்கும் மாமல்லபுரம் செயின்ட் மேரிஸ் பள்ளியின் தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் பிரான்சிஸ் அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். மேலும் எங்கள் மாவட்டத்தின் உத்வேகமிக்க தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் என்வாயன்மெண்ட் சேர்மன் ரோட்டேரியன் சரண்யா சரவணன் மற்றும் ஏஜி அட்மின் குணசேன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் மற்ற சங்கத்தில் இருந்து வந்திருக்கும் தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் அனைவர்களையும் மேலும் இந்த அனைவருக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மிஸ்டர் மோகன் அவர்களுக்கும் ராஜன் பாபு அவர்களுக்கும் மேடம் மலர்மதி மேடம் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கௌஷிக் சார் மற்றும் மேடையில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் ஃப்ரம் சென்ட் மேரிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஸோ இன்றைய ப்ரோக்ராம் வந்து அவேர்னஸ் டு கீப் த யுவர் சரௌண்டிங் க்ளீன். இது வந்து உங்களுக்கு வந்து இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. உங்களோட குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளிலிருந்து வரக்கூடிய ஒன்று. இப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். பனானாஸ், அப்புறம் டிஷர்ட்ஸ், இதெல்லாம் பக்கத்தில் இன்னைக்கு கேம்பஸ்குள்ளே கொடுத்தோம். பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, டிஷர்ட்டை கழட்டிட்டு பேப்பரை கீழே போடுறாங்க, வாழைப்பழத்தை சாப்பிட்டு அங்கே போடுறாங்க. ஸோ இந்த அவேர்னஸை தான் நாங்கள் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா குப்பை கூட எங்கே இருக்குது அங்கே கொண்டு போய் போடணும். டிஷர்ட் கலட்டிங்கன்னா அந்த பேப்பர் எடுத்து குப்பையில் போடணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய சுற்றுச்சூழல், நம்ம வீடு சம்மந்தப்பட்டது, நம்ம வீடு நம்மளே பாதுகாப்பாக காத்தோம்னா ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்கன்னா நம்ம வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த க்ளீன்லெஸ்ஸே கேன் கீப் யுவர் டவுன் க்ளீன் ஆர் மேபி ஈவன் யுவர் சரௌண்டிங் க்ளீன். இது தான் உங்களுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, நேச்சரை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாக்கிறோமோ, லைக் கேஸ், இண்டஸ்ட்ரி கேஸ் வெளியில் போகிறது, அது மட்டும் இல்லாமல் மைனிங் பண்ணுறது, இல்லீகல் மைனிங். அதனால தான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 months பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லா இடத்துலையும். மழை வெள்ளத்தில் பாதிக்கிறோம், அது இல்லாமல் அந்த எரோஷன், இது எல்லாமே சம்மந்தப்பட்டது. நம்ம நேச்சருக்கு என்ன பாதிப்பு கொடுக்குறோமோ அது நம்ம நேச்சர் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறது, அதை பாதிக்குது, நம்மளை பாதிக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2004 சுனாமி வந்து மாமல்லபுரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் ஸ்ரீலங்கா வந்து இதோட அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ ஒரு மாதத்துக்கு பிறகு நான் ஸ்ரீலங்கா போயிட்டு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டோட கடல் சுற்றி பார்க்க போகிறோம்லாம் இந்தியாவோட பல மடங்கு பாதிப்பாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கக்கூடிய போட் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 அடி தண்ணி உள்ளே வந்திருக்கு. அப்போ ஒரு மீனவர் நண்பரோட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்டோம், என்ன இப்படி ஆகிருக்கு, என்ன ரொம்ப பாதிப்பா? ஆமாம் சார், நாங்கள் வந்து நேச்சருக்கு நாங்கள் கொண்டு போய்
கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் போட்டோம், பேப்பரை போட்டோம், குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டோம். அந்த குப்பையோட அதிகமான குப்பை வந்து எங்களுக்கு இப்போ சேர்ந்துருச்சு. அதுதான் நேச்சர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. நம்ம அப்போ 10% பண்ணால் நேச்சர் வில் கிவ் அஸ் 20% டிஃபெக்ட்ஸ் ஸோ மேபி டேமேஜஸ். இது தான் நான் அறியக்கூடியது, நம்ம எல்லோரும் அறியக்கூடியது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஒரு 50 வருடமாக இங்கே இருக்கேன். என்னுடைய சின்ன காலகட்டத்தில் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ப்ரைவேட் ஸ்கூல் ரன் பை அ ஸ்காட்டிஷ் மிஷன். ஸோ 6 வயதில் நான் ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்டலில் போயிருக்க நேரம் அங்கே வந்து ஸ்காட்டிஷ் பிரின்சிபல் அவங்க ஸ்டாஃப்ஸ் ஆர் ஸோ ட்ரெயின்ட். நாங்கள் சாப்பிட்ற நேரம் ஒரு சாப்பாடு பிளேட்டில் வைக்கக்கூடாது, அவங்க வந்து தள்ளி விடுவாங்க, நீ இதெல்லாம் சாப்பிடணும். அப்புறம் ஒரு பேப்பர் எங்கேயும் இருக்கக்கூடாது, பேப்பரை பார்த்தா உடனே எடுக்க சொல்லுவாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் நீங்கள் அப்படி எடுக்காமல் போனீங்கன்னா யூ ஆர் ஃபைன். ஸோ இது வந்து 6 வயதுலேருந்து எங்களுக்கு இந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தது. இது நாங்கள் அப்படியே அந்த டைமில் கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் அதை எடுக்கணும், நான் இதை எடுக்கணும், வேறு யார் போட்டோம் நான் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் இப்போ மாமல்லபுரம் வந்து நான் ஒரு 22வது வயசில் என் அப்பாவோட பிஸ்னஸ் செய்கிற டைமில் அந்த ரிசார்ட்டை வந்து நிர்வகித்து எப்படி நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும், எப்படி வச்ச நம்மளுக்கு யூரோப்பியன் டூரிஸ்ட் வராங்கிறத வந்து இதிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கள் ரிசார்ட்டில் வந்து எங்கே பேப்பர் கிடந்தால் கூட நான் வந்து எனக்கு வேறு ஒன்றும் தோணாது, அந்த பேப்பரை தான் தெரியும், இங்கே ஒரு பேப்பர் கிடக்கு, இதை எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வரணும். வந்தால் தான் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அன்பளிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம். இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு கிலோ ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி செலவாகிருக்கும், எவ்வளோ மேன் பவர் செலவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்க முடியாது. அவ்வளோ செலவு பண்ணி தான் அந்த 1 கிலோ அரிசியை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த அரிசி 1 கிலோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ கிரேட் சின். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ பெரும்பாலும் நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்ம ஸ்கூல், இந்த ஏரியாவை நம்ம க்ளீனாக வச்சாலே நம்முடைய நாடு கட்டாயம் க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் த 3rd largest எக்கானமி, 5th largest எக்கானமி இன்னைய தேதியில். இன்னும் ஒரு 5 இயர்ஸில் we are going to be the 3rd largest economy. இந்த லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கு வந்து நாட் ஓன்லி கிளீன்லினஸ், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அக்ரிகல்ச்சர் க்ரோத், அதே மாதிரி நம்முடைய என்வாயன்மெண்ட், டூரிசம், திஸ் ஆல் கோயிங் டு பிளே அ மேஜர் பார்ட் இன் கண்ட்ரிபியூட்டிங் டு தி growth of India இந்த 5 இயர்ஸில். ஸோ நம்முடைய அன்பளிப்பாக நம்ம நேச்சருக்கு எவ்வளோ நம்ம சப்போர்ட்டிவாக நம்முடைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து போகிறோமே, இதை கட்டாயம் நம்ம இன்னையிலேருந்து அதை வளர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேப்பர் கிடந்ததுன்னா நீங்கள் கட்டிட்டு அந்த பேப்பர் எடுத்து அப்படியே போட்டாங்க, வாழைப்பழத்தோடு அப்படியே போட்டாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு சொல்லி எடுக்கிற மாதிரி இருக்கணும். இது உங்கள் உள்ளே வரணும். நீங்களே வந்து யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் த திங் தட் your responsibility. That's your responsibility. Not to throw anything on the paper or on your environment. So this is how we could protect our nature. So I request all my friends and school children especially, you have to inculcate these ideas in your mind and see that you support the nature to have a better life in our environment. நம்ம எவ்வளோ பாதிப்பு கொடுக்குறோம் அவ்வளோ பாதிப்பு நம்மளுக்கு திருப்பி வரும். இது நீங்கள் எல்லாரும் யோசித்து செஞ்சீங்கன்னா our world will be the better place to stay, especially India. Thank you. வணக்கம். சிறப்புமிக்க இந்த மாமல்லபுரத்தில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து போகும் நம் நகரத்தில் எப்படி நம் ஊர் நம் பெருமை என்று சொல்கிறோமோ, அதுபோல நம் குப்பை என் பொறுப்பு என்று சொல்வது கடமையாகும். நமது தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் வேலைகளை நினைத்து பார்த்தால் நமக்கே பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் எவ்வளோ பேர் குப்பைங்களை எடுக்கிறாங்க. அவங்க நினச்சி பார்த்தோன்னா நம்ம ஒரு நாள் ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறோம். டெய்லி தினசரி க்ளீனிங் ப்ராசஸ் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலையில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ரோட்டரி கிளப் அந்த நிகழ்வு க்ளீன் அண்ட் க்ரீன் மாமல்லபுரம் என்ற நிகழ்வு ஏறெடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் செல்வி கமலிக்கு இதை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் என தென்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவது. திருவாசக வார்த்தைகளோடு மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், பெற்றோர்கள், என் கண்மணி மாணவ மாணவியர்கள் உங்கள் எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த இயற்கை கடவுளுடைய கொடை, நாமே தேடி எடுத்தது கிடையாது. இதற்காக நாம் எதுவும் உழைப்பு போட்டது கிடையாது. இது கடவுளுடைய பரம் மாபெரும் கொடை. அதுதான் இந்த இயற்கை. இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த உலகத்தெல்லாம் படைச்சி ஆண்டு அனுபவிங்கன்னு நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாரி வழங்குகின்ற வள்ளலாகிய கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பையும் கடமையையும் கொடுத்திருக்கின்றார். இந்த இயற்கையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கடமை. ஆண்டு அனுபவிப்பதோடு மட்டும் கிடையாது. இது எல்லாவற்றையும் இயற்கையை நாம் அனுபவிக்கலாம், ஆனால் அதை பராமரிக்க வேண்டும். அதை சுட்டி காட்டுகின்ற விதமாகத்தான் இன்றைய தினம் இந்த நிகழ்வை நமது மாமல்லபுரம் ரோட்டரி கிளப் இதை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும், தலைவர், செயலர், கவர்னர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு தேவையான ஒரு நிகழ்வு. தேவையான சுத்தமான இடம் சொர்க்கம் என்று சொல்லலாம். சுத்தம் இல்லாத இடம் என்னது? சுத்தமான இடம் சொர்க்கம், சுத்தம் இல்லைனாக்கா நரகம். அதான் மாமல்லபுரம் சொர்க்கமா நரகமா நீங்க தான் சொல்லணும். பல நேரம் இப்ப சுத்தமா இருக்கு, இன்றைக்கு இந்த இடம் அவ்வளோ சுத்தமா இருக்கு, சாதாரணமாக இப்படி இருக்கு. ஆனால் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் சென்டர் இது, அகில உலக சுற்றுலா தளம். எத்தனையோ பேர் வராங்க, பாருங்க, போயிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இடம் நமக்கு பெரிய பொறுப்பையும் கடமையும் கொடுக்கின்றது. எவ்வளோ பேர் பார்க்க வராங்க, நம்ம குப்பையும் கூடத்தையும் பார்க்கறதுக்கு வராங்க. இது சுற்றுலா தளம், கல் நகரம், சிறை நகரம், மணல் நகரம், மண் நகரம். இவ்வளவு பெருமைகளை பெற்றிருக்கின்ற இந்த மாமல்லபுரம் சுத்தமா இருக்கணும். சுத்தம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, பெரும்பாலும் சுத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த தூய்மையை பராமரிக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அருமையான நிகழ்வை ரோட்டரி கிளப் மாமல்லபுரம் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக, மிக குறிப்பாக என்னுடைய சென்ட் மேரிஸ் பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க, டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, அவர்கள் அனைவர் சார்பாக இந்த ரோட்டரி கிளப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை நாம் வாழ்த்துவோம். சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சுத்தம் இல்லைனாக்கா ஒரு சுத்தமான இடத்துல தான் சுத்தமான தூய்மையான எண்ணங்கள் வரும், மனித நேயம் வரும். குப்பை கூலத்தில் வந்து வராது. அங்கே வந்து பற்ற வைக்கலாம், நெருப்பு வைக்கலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. தூய்மையை பராமரிக்க வேண்டியது நமது கடமை. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் தூய்மையானதாக உயர்வானதாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம இடம் சுத்தமாக இருக்கும். அதுதான் முன்னெடுக்கிறாங்க இந்த ரோட்டரி கிளப். கிளீன் அண்ட் கிரீன். என்னுடைய பள்ளி மாணவர்களோட அடிக்கடி சொல்லுவோம், கோ கிளீன், கோ கிரீன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் என்னுடைய சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சுத்தமாக இருக்கும். வீணான பேப்பர், சாக்லேட் பேப்பர் அதெல்லாம் இருக்காது. அதே பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறோம், அப்பப்போ சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல சுத்தமாக இருக்கணும், உங்களுடைய கிரவுண்டு சுத்தமாக இருக்கணும், உங்கள் ஸ்கூல் சுத்தமாக இருக்கணும். இது யாருடைய ஸ்கூல்? நம்முடைய ஸ்கூல், நம்முடைய கிரவுண்ட். இப்போ எந்த இடத்துலையும் தேவையில்லாத பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் தூய்மை. ஆர்டர், ORDER, ஆர்டர் இஸ் ஹெவன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. வானகத்தினுடைய முதல்
குறிக்கோள் என்னது? ஆர்டர். எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். ஒரு சாக்லேட் பேப்பரோ ஒரு பிஸ்கட் பேக்கு, அந்த பேப்பர் எங்கே இருக்கணும்? குப்பை தொட்டியில் இருக்கணும். குப்பை தொட்டின்னு ஒன்று இருக்குது, டஸ்ட்பின்னு ஒன்று இருக்குது. ஸ்கூலில் அவ்வளோ பெரிய ட்ரம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கங்கே இருக்குது. அப்போ அதில் தான் நீங்கள் போடணும். இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் ஒட்டுமொத்த சுத்தத்திற்கும் தூய்மைக்கும் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் இந்த சின்ன சின்ன காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் செய்யறது? எல்லாருமே செய்யணும். மாணவர்கள் மட்டும் கிடையாது, மாணவிகள் மட்டும் கிடையாது, ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தூய்மையை பராமரிக்க வேண்டும். அப்போ ஸ்கூலில் எங்கேயாவது ஒரு பேப்பர் இருந்தாக்கா அது எல்லாருடைய பொறுப்பு. அதை எடுக்கிறதுக்காக நான் டீச்சிங் வரணும்னு அவசியம் கிடையாது. போகிற ஒரு டீச்சர் எடுக்கலாம், ஃபாதர் எடுக்கலாம், நானே எடுப்பேன், நான் குனிஞ்சு எடுப்பேன். அது எல்லாருமே செய்யணும். இந்த பொறுப்பு நமக்கு வந்துச்சுனாக்கா நம்ம ஊர் சுத்தமாக இருக்கும், நம்ம சமூகம் சுத்தமாக இருக்கும், இந்த உலகமே சுத்தமாக இருக்கும். அதுதான் கடவுள் விரும்புகின்றார். இந்த சுற்றுச்சூழலுங்கிறது என்னது? இந்த கடவுளுடைய கொடை. இதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. கிஃப்ட்னு கடவுளுடைய கொடைன்னு அதில் பெருமை, அதோட கதையை முடிச்சுக்கூடாது. அதை பராமரிப்பதற்கு நான் குனிறனா? குப்பையை எடுக்கிறதுக்கு நான் தயாரா? இந்த சாலையை இந்த தெருவை சுத்தப்படுத்துறதுக்கு நான் தயாரா? மாசுபடாமல் இருந்தாவே போதும். தேவையில்லாத குப்பைகளை, பிஸ்கட் பேப்பரு இல்லை சாக்லேட் பேப்பரை போகிற போக்கில் போட்டுட்டு போகாதீங்க. இது உங்களால் முடியும். நீங்கள் குனிஞ்சு எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் போடாதீங்க, குப்பையை போடாதீங்க. இதை இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் சென்டர். இது இந்த பொறுப்பு நமக்கு அவசியம். ஏன்னா இது நம்ம ஊர், நம்முடைய இடம். நம்மளை பார்க்க தான் வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க, இந்தியா முழுக்க இருந்து வராங்க. நம்முடைய விடுமுறை நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் வரும். காலையில் வந்து குவிஞ்சிருக்காங்க. காலையில் எதுக்கு வராங்க? இந்த அழகிய நகரத்தை பார்க்கறதுக்கு தான் வராங்க. இதை கண்டு கழிப்பதற்காக வராங்க. அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய இடம் இருக்கணுமா இல்லையா? அது யாருடைய பொறுப்பு? நம்ம எல்லாருடைய பொறுப்பு. டீச்சர்ஸுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய பொறுப்பு, இங்கே வசிக்கின்ற எல்லாருடைய பொறுப்பு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது. அதனால் தயவுசெய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், சென்ட் மேரி ஸ்கூல் இதுக்கு நிச்சயமாக முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். ரோட்டரி கிளப்புக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவர்களை அன்போடு மகாபலிபுரம் சங்கத்தின் சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ப்ரோக்ராம்ஸ் நாடு முழுவதும் அரங்கேற்றப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மாமல்லபுரம் மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸில் பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ளீன் அண்ட் க்ரீன் மாமல்லபுரம் சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ரேலி ப்ரோக்ராமை மிக சிறப்பாக ரோட்டரி கிளப் இன் அசோசியேஷன் வித் லோக்கல் பாடி டவுன் பஞ்சாயத் ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆஃபீஸர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. அப்போது ஐ அண்டர்ஸ்டுட் இதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு நோ சொல்லாமல் கண்டிப்பாக பப்ளிக் கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக இமிடியேட்டாக ஐ அக்ரீட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஸோ நம்ம மாமல்லபுரம் ஏற்கனவே எல்லாருக்கும் அறிஞ்சது. ஒரு கடந்த சில வாரங்களாக ஒரு வாரத்துக்கு டைம் ஷெட்யூல்லாம் போட்டு மாமல்லபுரம் முழுசுமே ஆக்கிரமிப்புகளை எடுத்து ரொம்ப தூய்மையாக மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் லோக்கல் பாடியோட சப்போர்ட்டோட வி டிட். அந்த வகையில் இன்னைக்கு தூய்மை இந்தியா ப்ரோக்ராமும் இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டினியூஸாக நம்ம மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸை சுற்றுலா பயணிகளுக்கும் ஆஸ் வெல் அஸ் இங்கே வரக்கூடிய பப்ளிக்கும் இங்கே வாழ்வாதாரம் செய்யக்கூடிய அந்த இண்டிவிஜுவல்ஸுக்கும் ரொம்ப க்ளீன் அண்ட் க்ரீனான சேஃபர் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஸோ அதை கடைப்பிடிக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமையாக நான் கருதுகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ரேலி ப்ரோக்ராமை மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்கலாம். அண்ட் மாமல்லபுரமை எப்போதுமே நம்ம ஒரு க்ளீன் அண்ட் க்ரீன் பிளேஸாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம அனைவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ
ஸோ அதை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு வந்து அளித்ததற்கு லோக்கல் பாடிக்கும் ரோட்டரி கிளப்புக்கும் அண்ட் ஆல்சோ டூரிசம் ஆஃபீஸருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தங்களுடைய சிறப்பான கரங்களால் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி வசந்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி குமாரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Thank you.